தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் மன மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக நாம் சங்கீதங்களை படித்து தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு தடவை நாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு சங்கீதமாக நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை நாம் 27 சங்கீதங்களை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு 28ஆம் சங்கீதம். இந்த சங்கீத செய்திகளிலே எதையாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால், தவற விட்டிருந்தால், இந்த சங்கீத செய்திகளின் தொகுப்பு யூடியூப்பில் இருக்கும். mahimaitv.com என்ற வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் அங்கே போய் நீங்கள் விட்ட சங்கீத செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இவற்றை குறித்து உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அறிவியுங்கள். உங்கள் மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. எனவே கர்த்தருடைய சுவிசேஷர்களாக, மிஷினரிகளாக, ஊழியக்காரர்களாக நீங்கள் இருக்கும் இடத்திலேயே நீங்கள் வாழ்ந்து வருவீர்கள் என்றால் ஆண்டவர் அபரிமிதமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீத செய்திகளை தியானிக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் உங்களுடைய கையில் வேதம் இருக்க வேண்டும். உங்களுடைய கையில் இருக்க வேண்டும் அல்லது மடியில் இருக்க வேண்டும். ஒருவேளை கையில் வேதம் இல்லாவிட்டால் நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள். அப்போது வசனமாக நான் வாசிக்கும் பொழுது சில கருகலான வசனங்களுக்கு விளக்கங்கள் காணும் பொழுது நீங்கள் உங்களுடைய வேதத்தை பார்த்து கூடுதலாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். 28ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி வேதத்திலே அழைக்கப்படுகிறது. 28ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய சங்கீதத்தை ஆரம்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். 3 விதமான கைகள் இந்த சங்கீதத்தில் காணப்படுகின்றன. முதலாவதான கைகள் என்னவென்றால் என்னுடைய கைகள் என்று தாவீது சொல்கிறான். 2வதாக அவனுடைய எதிரிகளின் கைகள். 3வதாக இயேசுவின் கைகள். இயேசுவானவர் இந்த சங்கீதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. முதலாவதாக என்னுடைய கைகள், அதாவது தாவீதின் கைகள். 2வதாக எதிரிகளின் கைகள், அவனுடைய பகைவர்களுடைய கைகள். 3வதாக அவருக்கு, தாவீதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய கைகள், இயேசுவின் கைகள். 3 விதமான கைகளை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவதாக என்னுடைய கைகள் என்று சொல்லி முதல் 2 வசனங்களிலே சங்கீதக்காரன் அறிவிப்பதாக நான் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். என்னுடைய கைகள். மீண்டும் அந்த வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல. அவர் கேட்கிறவர், ஜபத்தை உற்று கேட்கிறவர். நம்முடைய ஜபம் நம்முடைய வாயிலை வருவதற்கு முன்பே அறிந்திருக்கிறவர். கேளாதவர் போல என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறான். கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய ஜபங்களுக்கு நீர் மௌனமாக இருப்பீர் என்றால் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து பிரயோஜனமில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே அறிவிப்பதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி
சங்கீதக்காரன் தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய குறைகளை, தன்னுடைய கோரிக்கைகளை முறையிடும் பொழுது ஆண்டவர் கேட்காதது போல காட்சியளிப்பதாக வேதத்தில் இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார், மௌனமாக இருப்பது போல காட்சியளிக்கிறார். அந்த சமயத்திலே கூப்பிட்டு சத்தமிட்டு கையெடுத்து ஆண்டவரை நோக்கி சங்கீதக்காரன் வேண்டுவதாக இந்த முதல் 2 வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. ஆண்டவருடைய அமைதி. ஆண்டவரே சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி 46ஆம் சங்கீதத்திலே திருவுளம் பெற்றுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்மையே ஆண்டவர் அமைதியாக இருக்குமாறு வேண்டுகிறார். காரணம், அவருடைய அமைதியிலே, அவருடைய மௌனத்திலே அர்த்தம் உண்டு, நோக்கங்கள் உண்டு என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதக்காரன் சத்தமிட்டு ஜெபிப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஐயா, ஜோமனும்போது ரொம்ப சத்தமோடு ஜோமனுமா? ஐயா, உங்கள் இஷ்டம், எப்படி வேண்டுமென்றாலும் ஜெபிக்கலாம். ஜெபத்தின் முறைகள் முக்கியமல்ல, ஜெபத்தின் முறையீடு முக்கியம். ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுவது, நம்முடைய ஜெபத்தின் செய்தி முக்கியமே ஒழிய நாம் ஜெபிக்கக்கூடிய முறை முக்கியமல்ல. எப்படி வேண்டுமென்றாலும் ஜெபிக்கலாம். அந்நாள் அமைதியாக ஜெபித்தாள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தன, சத்த வெளியே கேட்கவில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, தாவீது பாடல் பாடி ஜெபித்ததாக வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவனுடைய சங்கீதங்களில் அநேக சங்கீதங்கள் பாடகர் குழுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சங்கீதங்கள், தாவீது எழுதி பாடிய சங்கீதங்கள் என்று சொல்லி நாம் அறியலாம். பாடல்கள் மூலமாகவும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை தெரிவிக்கலாம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். சில சமயங்களிலே ஆண்டவரிடத்தில் உரையாடுவது மூலமாக ஜெபிக்கலாம். நீங்கள் ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்கள் முன்னால் ஆண்டவர் நாற்காலியிலையோ சேர்லையோ ஆண்டவர் உட்கார்ந்துருக்கார் என்று சொல்லி அதை கற்பனை பண்ணி பார்த்து விஷுவலைஸ் பண்ணி ஒரு தகப்பனிடத்திலே, ஒரு சகோதரனிடத்திலே, ஒரு நண்பனிடத்திலே ஜெபிப்பது போல உரையாடல் மூலமாகவே ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை தெரியப்படுத்தலாம். ஆண்டவரோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்கள். ஒரு கள்ளன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். முழங்கால் போடுவதற்கு வாய்ப்பில்லை, கண்களை மூடி கரங்களை கூப்புவதற்கு வாய்ப்பில்லை, கரங்கள் தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றனவே. எனவே உரையாடல் பாணியிலே அருகில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் அல்லது நண்பன் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜெபிப்பதாக அந்த கள்ளனை குறித்து பார்க்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, ஜெபிக்கிறோமா என்பது முக்கியம். ஜெபம் என்பது ஆண்டவரோடு உரையாடுவது, ஆண்டவரோடு உறவாடுவது, அதுதான் முக்கியம். ஆமாம், ஜெபம் பண்ணுறீங்களா? ஐயா, சரியாக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து தரித்திருந்து ஜெபம் பண்ணி 2 மாதம் ஆச்சையா அப்படின்னு சொல்வீங்கன்னா நீங்கள் விசுவாச ஜீவியத்தில் விழுந்து விட்டீர்கள் அல்லது பின்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருளாகும். ஆண்டவருக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தை உண்டு. ஆண்டவரோடு பேசுவது ஜெபம், ஆண்டவர் உங்களோடு பேசுவது வேதம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பேச்சுவார்த்தை உண்டு என்று சொல்கிறீர்களா? அப்படின்னா நலம். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பியுங்கள். ஏனென்றால் ஜெபமே ஜீவன், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் என்றெல்லாம் நாம் பாடியிருக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வது எப்படி தெரியும் என்றால், ஜெப வாழ்க்கையிலே தெரியும். படிக்கும்போது, நடக்கும்போது, படுக்கும்போது, பாத்ரூமில் இருக்கும்போது, பயணம் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே கர்த்தருடைய துதி நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டிய காரியங்களை எந்த ஒரு இடத்திலும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும், எந்த விதமாகவும் ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்தலாம். நாம் ஆண்டவரிடத்திலே ஜெப உறவு கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவரோடு நாம் வழி நடந்து கொண்டிருக்கிறோம். ஏனோக்கு ஆண்டவரோடு வழி நடந்தான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே, அதுபோல ஆண்டவரோடு வாழ்வது, வழி நடப்பது எல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெப உறவிலே, ஜெப வாழ்க்கையிலே நிச்சயமாக தெரியும். ஆக தாவீதைப் போல சத்தம் போட்டு தான் ஜெபிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆண்டவர் சத்தம் போட்டு ஜெபித்தார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மகா சத்தமிட்டு ஜெபித்தார் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். மகா சத்தத்தோடு ஆவியை விட்டார் என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம். சத்தம் போட்டு ஜெபிப்பது சரி, அமைதியாகவும் ஜெபிக்கலாம் என்பதற்கு வேதத்திலே அநேக ஆதாரங்கள் உண்டு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் தாவீது, ஆண்டவரிடத்திலே சத்தமிடுகிறான். அது மட்டுமல்ல, ஆண்டவரை நோக்கி கையெடுப்பதாகவும் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். 2வது வசனம் பாருங்கள், நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு
உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். என் விண்ணப்பத்தின் என்று சொல்லவில்லை, என் விண்ணப்பங்களின் என்று சொல்வதாக இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். விண்ணப்பங்கள் என்றால் அடுத்தடுத்து ஜெபிக்கக்கூடிய ஜபங்கள். வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17 முதலா 16 முதலாகவே பார்க்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று வாசிக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜப வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இடைவிடாத ஜபம் என்றால் நம்முடைய ஜீவியம் ஒரு ஜப ஜீவியம் அப்படி காணப்பட வேண்டும். அதற்காகத்தான், அதை முன்னிட்டு தான் இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஜபங்கள் ஒரு ஜபத்தோடு நிறுத்தி கொள்ளவில்லை, அந்தி சந்தி மத்தியானம் அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. வாழ்க்கை முழுவதும் வாழக்கூடிய வேளையிலே, வேலை செய்யக்கூடிய வேளையிலே, வியாபாரம் பண்ணக்கூடிய வேளையிலே, பயணம் பண்ணக்கூடிய வேளையிலே மனதிற்குள்ளே ஜபம். ஒருவேளை ஒருவரோடு பேசி கொண்டிருந்தாலும் சில சமயங்களில் அவர் குழப்பமாக பேசி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மனம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல முடியவில்லையே, ஆண்டவருடைய ஞானத்துக்காக மனதிற்குள்ளே ஜெபிக்க வேண்டும். இப்படி எப்பொழுது பார்த்தாலும் ஜபம் 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, ஜப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே நதி போல ஓடக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக காணப்படும். அது மட்டுமல்ல, என்ன வாசிக்கிறோம்? கூப்பிடுகிறான், சத்தமிடுகிறான், விண்ணப்பங்களை தெரிவிக்கிறான், வேண்டுகிறான், அது மட்டுமல்ல கையெடுக்கிறான். சிலர் கைகளை கூப்பி ஜெபிப்பார்கள், சிலர் கைகளை விரித்து ஜெபிப்பார்கள், சிலர் கைகளை உயர்த்தி ஜெபிப்பார்கள். கைகளை உயர்த்துவதிலும் பிரமாதமான ஒரு பெரிய ஆவிக்குரிய நன்மை அல்ல. எப்படி ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, யாரிடத்தில் ஜெபிக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியமாகும். கைகளை விரித்து கைகளை உயர்த்தி ஜெபித்த பக்தர்கள் உண்டு. இதையெல்லாம் எங்கே படிக்கிறோம் என்றால், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? விருத்த சேதனத்தினாலே ஆபிரகாமின் சந்ததிகளாக விளங்கியவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததிகளாக விளங்குகிறவர்கள் கிறிஸ்தவர்கள், நீங்களும் நானும். அதை ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாம் ஜெபித்த ஒரு காரியத்தை, ஜெபித்த முறையின் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வது நலமாக அமையும். சும்மா கைகளை விரித்து ஜெபிப்பது என்பது ஒரு சரீர முயற்சி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அவ்வளோதான். ஆனால் கைகளை விரிப்பதிலே, கைகளை உயர்த்துவதிலே ஒரு தாற்பயம் உண்டு, ஒரு உண்மை உண்டு. இந்த காரியத்தை நாம் முதலாவதாக எங்கே படிக்கிறோம் என்றால், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சோதோம் சூறையாடப்பட்டது. 4-5 மன்னர்கள் எல்லா மனிதர்களையும், எல்லா மிருகங்களையும், எல்லா பொருட்களையும் சூறையாடி விட்டு சென்று விட்டார்கள். ஆபிரகாமுக்கு செய்தி வருகிறது. ஏனென்றால் அவனுடைய உறவினன் லோத்து, அவனுடைய குடும்பமும் சூறையாடப்பட்டிருக்கிறது. எனவே ஆபிரகாம் அதிக வேதனையோடு 318 பேரை தன் வசமாக சேர்த்து கொண்டு இந்த ராஜாக்களை எதிர்த்து போய் அவர்களை எல்லாம் வென்று திரும்புவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வென்று திரும்பக்கூடிய காட்சி எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாம் வேதத்தில் வாசித்து பார்க்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, அவன் எவன்? ஆபிரகாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல், அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது, சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். எவனுக்கு எதிர்கொண்டு போனான்? ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போனான். 18ஆம் வசனம், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து, ஏறக்குறை முதல் கம்யூனியன் சர்வீஸ் மாதிரி கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம், உன்னதமான தேவன் என்பதை மெல்கிசேதேக்கு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, சோதோம் ராஜா ஆபிரகாமை சந்திப்பதற்கு முன்பே மெல்கிசேதேக்கு, சாலேமின் ராஜா ஆபிரகாமை சந்தித்து அவனுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து,
உன்னை இவ்வண்ணமாக வெற்றியோடு வல்லமையோடு விடுதலையோடு வழி நடத்துவது, எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுத்திருப்பது உன்னதமான தெய்வம் என்பதை அவனுக்கு அண்டர்லைன் பண்ணி அடிக்கோடு போட்டு அவனுக்கு குறிப்புணர்த்துவதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு இடையிலே இடைமறித்த மெல்கிசேதேக்கு, அதற்கு பிறகு சோதோம் ராஜா அவனை சந்திக்கிறான். பாருங்க 21ஆம் வசனம். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லி கையை உயர்த்துவதாக பார்க்கிறோம். 24. வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ சோதராஜா சொல்கிறான், மக்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன பொழுது, வேண்டாம், என்னை ஆசீர்வதிப்பது சோதோம் ராஜா அல்ல, என்னை ஆசீர்வதிப்பது சொர்க்கத்தின் ராஜா, என்னை ஆசீர்வதிப்பது உலக பிரகாரமான ராஜா அல்ல, என்னை ஆசீர்வதிப்பது உன்னதத்தின் ராஜா, உம்மிடமே எல்லாம் இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறான். பொருட்களை நேசிக்காத ஆபிரகாம் மக்களை நேசித்த ஆபிரகாம். மக்களை நேசிக்கிறவன் பொருட்களை பயன்படுத்துவான், பொருட்களை நேசிக்கிறவன் மக்களை பயன்படுத்துவான். ஒன்ஸ் மோர், மக்களை நேசிக்கிறவன் பொருட்களை பயன்படுத்துவான், பொருட்களை பயன்படுத்துகிறவன் மக்களை பயன்படுத்துவான். ஆமா, நீங்கள் பொருட்களை பயன்படுத்துகிறீர்களா, மக்களை பயன்படுத்துகிறீர்களா? நீங்கள் பொருட்களை பயன்படுத்தி மக்களை சம்பாதிக்க வேண்டியது, சந்தோஷப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி உங்கள் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமிடமிருந்து இந்த காரியங்களை தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். வானத்தையும் பூமி படைத்த கர்த்தருக்கு நேராக, தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்கிறான். அப்போ கைகளை உயர்த்துவது என்றால் என்ன அர்த்தம் என்றால், குறிப்பாக 3 அல்லது 4 அர்த்தங்களை நான் சொல்கிறேனே. முதலாவதாக, என்னை ஆசீர்வதிப்பது சோதோம் ராஜா அல்ல, என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று எல்லாமே உன்னதம், தெய்வம், கர்த்தரிடமிருந்தே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, எனக்கு முன்பாக நிறைய பொருட்களை வைத்திருக்கிறீரே, பொன், வெள்ளி, மாற்று வஸ்திரங்கள், வெண்கலம், ஏராளமான நல்ல நல்ல பொருட்கள், அந்த பொருட்கள் எல்லாம் எனக்கு தேவை இல்லை. எனவே இந்த பொருட்கள் மேல் படாதபடிக்கு என் கைகள், இந்த பொருட்களால் கரைபடாதபடிக்கு என் கையை உயர்த்துகிறேன். ஆக முதலாவது அர்த்தம், கர்த்தரிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறேன். இரண்டாவது அர்த்தம், கரைபடாமல் என் கைகளை காத்துக்கொள்கிறேன். மூன்றாவதாக, 2 அக்காமார் நடந்து போய்கிட்டு இருக்காங்க தெருவில். அப்போ 2 பேர் மோட்டார் சைக்கிளில் வராங்க, முகமூடி அணிந்து. ஒருத்தர் செயின் அத்துட்டு போயிட்டாரு. உடனே அக்கா கதறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, போலீஸ் போலீஸ் என்று கதறாங்க. கடவுளுடைய கிருபையினாலே முன்னால் ஒரு போலீஸ் பைக் வருது, அதில் 2 போலீஸ்காரங்க இருக்காங்க. அவங்க உடனே இறங்கி இந்த திருடர்களை மடக்கி பிடிக்கும் பொழுது அவங்க கையை வைத்துறாங்க, சரண்டர். ஏன்னா முன்னால் துப்பாக்கி வச்சிருக்காங்க அந்த போலீஸ்காரங்க. அதை காட்டின உடனே சுற்றக்கூடாது, நம்ம செத்துறக்கூடாது என்று சொல்லி கைகளை உயர்த்துகிறார்கள். எதுக்காக? நாங்கள் சரண்டர் பண்ணுறோம், எங்களை கைகளிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி அவங்க சரண்டர் பண்ணுறாங்க. பிடிச்சிட்டு போங்க, ஆனால் சுற்றாதீங்க என்று சொல்கிறாங்க. அப்போ கைகளை உயர்த்துதலின் தாற்பயங்கள் என்ன? முதலாவதாக, கர்த்தரிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, கரைபடாமல் என்னுடைய கைகளை காத்துக்கொள்கிறேன். மூன்றாவதாக, கர்த்தருக்கே என்னுடைய வாழ்க்கையை கையளிக்கிறேன். கை உயர்த்துதலின் இன்னொரு தாற்பயம் என்னவென்றால், மோசே கைகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்காக. ஊரும் ஆரோனும் அவனுடைய கைகளை கூட பிடித்து கொள்கிறார்கள். அந்த கை அப்படியே பலவீனமாகி வலித்து வேதனையோடு கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக கைகளை உயர்த்தும் பொழுது இஸ்ரவேலுக்கு வெற்றி, கைகள் தளரும் பொழுது இஸ்ரவேலுக்கு தோல்வி. கைகளை உயர்த்துதலின் 4வது அர்த்தம் என்ன? வெற்றி, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வெற்றியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. ஆக
கர்த்தரிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறேன். கரைபடாமல் என்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்கிறேன். கர்த்தருக்கே என்னுடைய வாழ்க்கையை கையளிக்கிறேன். கர்த்தருடைய வெற்றியை நான் அனுபவிக்கிறேன். இந்த அர்த்தங்களெல்லாம் பொதிந்த ஒரு காரியம்தான் கைகளை உயர்த்துவது. அடுத்த முறை நீங்கள் கையை உயர்த்தும் பொழுது அல்லது கையை விரிக்கும் பொழுது அல்லது யாராவது உங்களிடத்தில் கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள், கைகளை அசைத்து ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது, அல்லது கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த 4 அர்த்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றனவா என்பதை பரிசுத்தித்து பாருங்கள். உங்களை பரிசுத்தித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறீர்களா, அல்லது கடன் வாங்குகிறீர்களா, கள்ளக்கணக்கு எழுதுகிறீர்களா, கரைபடாமல் உங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்கிறீர்களா? எப்படியோ கரைபடாமல் உங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தரே உங்களுடைய அடைக்கலம், ஆதரவு, ஆசீர்வாதம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வெற்றி, ஏற்கனவே அவர் சம்பாதித்து வைத்த வெற்றி, இதோ உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரே, அந்த ஜெயம், அந்த வெற்றி, அதில் பங்கு பெறத்தக்கதாக இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவர் மௌனமாக இருக்கக்கூடியவர் அல்லர். ஆண்டவர் சித்தமான வேளைகளிலே ஆண்டவர் பதில் தரக்கூடியவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கொஞ்ச நேரம் மௌனமாக இருப்பார், மௌனமாகவே இருப்பார் சற்று நேரம். அதற்கு பிறகு நீடிய பொறுமையோடு மனதிறங்கி ஆண்டவர் உதவி செய்வார் என்பதை வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக என்னுடைய கைகள், தாவீதின் கைகள். இரண்டாவதாக எதிரிகளின் கைகள். மூன்றாவது 4வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த 28ஆம் சங்கீதம் 3ஆம் 4ஆம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும், அவருடைய கிரியைகளுக்கும் அவருடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் எவர்கள் கைகளின்? எதிரிகளின் கைகளின், பகைவர்களின் கைகளின், அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரிக்கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார் என்று சொல்லி எதிரிகளின் கரங்களை குறித்தும் விஸ்தரிப்பதாக இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். அவர்களுடைய கைகள் எப்பேற்பட்ட கைகளாம்? 3வது வசனத்திலே மாய்மாலமான கைகள், இன்னும் 4வது வசனத்திலே பொல்லாங்கு செய்யக்கூடிய கைகள், இன்னும் 5வது வசனத்திலே ஆண்டவருடைய கிரியைகளை அறியாத கைகள். இந்த கைகளை தாவீது சுட்டிக்காட்டி ஜெபிப்பதாக பார்க்கிறோம். 3வது வசனத்திலே விடுதலைக்காகவும், 4வது வசனத்திலே இந்த எதிரிகள் தண்டிக்கப்படுவதற்காகவும் ஜெபிப்பதாக நாம் பார்க்கிறோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு என்று நாம் பாடுகிறோமே, அதே போல எந்த எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரி ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்டவன். எப்படி? இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். பொருள் என்ன? உலகத்தில் இருக்கிறவர்கள், உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாமே ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்டவைகள். எனவே தோல்வி பெற்ற மக்கள், தோல்வி பெற்ற காரியங்கள், இவற்றை குறித்து நாம் வேதனைப்படாமல், அச்சப்படாமல் ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக என்னுடைய கைகள், இரண்டாவதாக எதிரிகளின் கைகள், மூன்றாவதாக இயேசுவின் கைகள். 5ஆம் வசனம் முதலாக நாம் காணும் பொழுது அங்கே கர்த்தருடைய கரங்களை நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனம் முதலாக வாசிக்கிறேனே, 6ஆம் வசனம் முதலாக வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகுமானவர். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்கள் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து, நன்மைகளை குறித்து சங்கீதக்காரன் பாடி மகிழ்வதாக
வேதத்திலே வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலே சத்துருக்கள் முறியடிக்கப்படுகிறார்கள். 6ஆம் வசனத்திலே ஜெபத்திற்கு பலன் கிடைக்கிறது. 7ஆம் 8ஆம் வசனங்களிலே ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நேர்முகமாக ஆசீர்வாதமான விடைகளை தருகின்றன. அவர் கேடயமாக இருக்கிறார், அவர் சகாயம் பண்ணுகிறார். 8ஆம் வசனத்திலே அவர் அபிஷேகம் பண்ணுகிறார், அடைக்கலமாக விளங்குகிறார். 9ஆம் வசனத்திலே ரட்சிக்கிறார், சுதந்திரத்தை தருகிறார், ஆசீர்வதிக்கிறார், போஷிக்கிறார், கண்மலையிலே நம்மை உயர்த்துகிறார். ஏன்? ஆண்டவருடைய கைகள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகின்றன. அந்த கைகள் அறையப்பட்ட கைகள், சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்ட கைகள். அந்த கைகளின் மறைவிலே நாம் வாழும் பொழுது, அந்த கைகளின் அடிவாரத்திலே நாம் ஜீவிக்கும் பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு எனக்கும் சொந்தம். என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கின்றனவே. அப்போ நாம் என்ன செய்யணும்? முதலாவதாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி 6ஆம் வசனம் சொல்கிறது. எல்லா வசனங்களையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன், நீங்கள் பார்த்து கொண்டே இருங்களேன். அந்த வசனங்களை 6ஆம் வசனத்திலே ஸ்தோத்திரம், 7ஆம் வசனத்திலே நம்பிக்கை, கர்த்தர் மேல் அதிகமான பற்றுறுதி. அது 7ஆம் வசனத்திலே பாட்டு. பாட்டுன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரை குறித்து, அவருடைய கிரியைகளை குறித்து, அவர் செய்யும் நன்மைகளை குறித்து பாடல் பாட ஆரம்பிக்கிறோம். பாடல் பாடுகிறோம் என்றால் என்ன பொருள்? ஆண்டவருடைய நன்மைகளை, அவருடைய ரட்சிப்பை, அவர் நம்மை நடத்தக்கூடிய விதங்களை மற்றவங்களுக்கு அறிக்கை செய்கிறோம். நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அறிக்கை செய்து ஆசீர்வாதமாக வாழ்வதோடு அல்லாமல் மற்றவர்களும் ஆசீர்வாதமாக வாழத்தக்கதாக ஆசிக்கிறோம். இப்பேற்பட்ட நன்மைகள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனத்திற்கு சொந்தம். என்னுடைய கைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் கர்த்தரை நோக்கி ஜெபத்தில் ஏறெடுக்கக்கூடிய கைகளாக இருக்க வேண்டும். முக்கியமாக அது மட்டுமல்ல, எதிரிகளின் கைகளை குறித்து எனக்கு பயமே இல்லை. ஏனென்றால் இயேசுவின் கரம் என்னை பற்றி இருக்கிறது. கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக நான் வாழ்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு ஜீவிப்போம் என்றால் அந்த கரங்கள் அறையப்பட்ட கரங்கள், ஆசீர்வதிக்கக்கூடிய கரங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை நீர் வழிநடத்தி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்கள் கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கைகளை விரிக்கும் பொழுது மௌனமாக இருப்பது போல் தோன்றக்கூடிய ஆண்டவரே, நீர் மௌனமாக தொடர்ந்து இருக்க மாட்டீர். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பதை அவ்வப்போது எங்களுடைய வாழ்க்கையில் நீ நிரூபித்து காட்டி எங்களை ஆசீர்வதிப்பீர். அதுக்காக ஸ்தோத்திர சுவாமி. உலகத்தை நீர் ஜெயித்ததினாலே எதிரிகளின் கைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஏனென்றால் இயேசுவின் கரம் எனக்கு உண்டு. என்னை அரவணைக்கக்கூடிய கரம், என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய கரம். ஏனென்றால் ஒரு காலத்தில் எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட கரம். அந்த கரத்தின் அடிவாரத்திலே, அரவணைப்பிலே நான் வாழத்தக்கதாக ஆண்டவரே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.